கடகராசி என்பர்கள் வந்து ரொம்ப பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இந்த வாரம் இருக்கும். ராசியில் தற்காலிகமாக இருந்த குரு வந்து இப்போது மீண்டும் 12ஆம் இடத்திற்கே வந்துட்டார். அப்போது ராசியில் குரு இருந்தாருன்னா பாக்யாதிபதி வந்து ராசியில் இருக்கார். எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் நினச்சாலே அது செய்கிறதுக்கான வழியெல்லாம் தெரிஞ்சிடும்னு சொல்லலாம். இப்போ 12ல் இருக்கும்போது 6ஆம் அதிபதி 12ல் இருக்காருன்னு சொல்லும்போது ஒரு நிறைய எஃபோர்ட் போட்டு போராடி ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறது அப்படின்ற மாதிரி இப்போது இருக்கிறது. சந்திரனுடைய கதியும் கூட இந்த வாரத்தில் 12ல் இருந்து தான் இந்த வாரம் தொடங்குகின்றது. அப்புறம் ராசியில் வராரு, ஆட்சி பலம் பெறுகிறார். 2ஆம் இடத்திற்கு வந்து 3ஆம் இடத்துல வந்து இந்த வாரம் பூர்த்தி ஆகிறது. அதனால நிறைய உழைக்கணும், நிறைய பாடுபடணும், டைம் அதிகமாக உங்களுக்கு தேவைப்படுறது. ஆனால் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய நேரமும் வீண் போகாது. நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுத்துரும். ராசிக்கு 5ஆம் பாவம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியம் இப்போது வலுத்து இருக்கிறது. அந்த பாவத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறாங்க. அதனால அந்த புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், தெய்வ அனுக்கிரகமோ அல்லது வந்து பெரியவர்களுடைய ஆசையோ, உங்களுடைய புத்திசாலித்தனமோ இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன் போய் அதை செய்வானே அப்படின்ற மாதிரி யோசிக்காம, கஷ்டப்பட வேண்டிய காலம், நம்ம கஷ்டப்பட்டால் நல்லா இருக்கலாம் அப்படியான ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த வாரம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய, ஒரு திருப்பத்தை தரக்கூடிய வாரமாக இருக்குன்னு கூட சொல்லலாம்.